குழந்தைக்கு வந்த மகன் அல்லவா அந்த கோபால கண்ணனானவன் மாய கண்ணன் அழகாகவே அழகா வளர்ந்திருக்கின்ற போது இருக்கின்ற வேலையிலே கண்ணனுக்கு பல லீலைகள் எல்லாம் செய்கிறார். ஆமா பண்ணுகிறானே சின்னஞ்சிறு சிறுவர்கள் அழைக்கிறாயே அப்பா பலராமா, ஏ ராமா, ஏ சுப்பாராமா, ஏ கண்ணராமா, ஆமா அப்படின்னு ஒவ்வொரு பிள்ளைகளா கூப்பிட்டு வாருங்கள் 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 என்னோடு வரீங்களா வரீங்களா என்று அழைக்கிறான். ஏ கண்ணா, ஏ மாய கண்ணவா, எங்க எங்க கூப்பிடுத இருக்குப்பா, என்ன காரணம்? வேற ஒண்ணும் இல்லப்பா. என்ன? பால் மோர் தயிர் வெண்ணெய் இல்ல. சரி சாப்பிடலாம், என் கூட வாங்க. வாருங்கள் வாருங்கள் வாருங்கள்ப்பா. எங்க வீட்டுலயா? எங்க வீட்டுல இல்லப்பா, பக்கத்து வீட்டுல. ஏ தம்பிமார்களே, என்னோடு வந்து சாப்பிடலாம் சொன்ன எங்க வீட்டுக்கு கூப்பிடல. ஆமா, நம்முடைய யாதவருடைய வீட்டிலே அழகாக அவரவருக்கு சொந்தமாக இருக்கின்ற ஆடு வாழுகளுடைய பால்களை கறந்து, ஆமா அந்த பால் அழகாக நல்ல நயந்தயிர் காய்ச்சி, ஆமா அதுல இருந்து அழகாக தயிர் கடைந்து கொண்டு வெண்ணெய் எடுத்து அப்படியே உருக்கி உருக்கி அழகா தனித்தனியா பால் வேற வெண்ணெய் வேற தயிர் வேற நல்ல உரியா கட்டி வச்சிருக்காங்க. பால் பாருங்க ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் வச்சா கெட்டு போயிடும். ஆமா கெட்டு போயிரும் அல்லவா. ஆனா பாலுக்குள்ள இருந்து வருகின்றது அல்லவா. சரி நெய், நெய்யானது எத்தனை நாள் ஆனாலும் கெட்டு போவாது. ஆமா அதே போல் மனிதனுடைய உடம்புல எத்தனை ஆசைகள் இருக்கிறது. சரி அந்த ஆசை அத்தனை நமக்கு நிறைவேறுமா? நிறைவேறாது. ஆண்டவர் என்ன வகுத்திருக்கிறாரோ அதுதான் நடக்கும். தலை விதி கையெழுத்து மாத்தலாம், தலையெழுத்து மாத்த முடியுமா? முடியாது. ஏ தம்பிமார்களே, நம்முடைய வீட்டிலே இருக்கின்ற நம்ம யாதவர் உள்ளத்தில் அழகாக வைத்திருக்கிறாங்க. ஆமா பால் மோர் வெண்ணு சொல்லி உரி கட்டி தூக்கி இருக்காங்க. ஆமா இருக்கிறார்கள் என்று சின்னஞ்சிறு பிள்ளைகள் அழைத்து கொண்டு கண்ணனை எப்படி வருகிறார் ஐயா? அத்து சேதி சாமம் போலே